ஆமென். நாம் இனிதான் ஒவ்வொரு நாளையும் பார்க்க போகிறோம். ஆனால் கர்த்தர் அதை முன்னமே பார்த்திருக்கிறார். இன்னைக்கு நான் எந்த பாதையில் நடக்க வேண்டும், எதை சந்திக்க வேண்டும், எல்லாம் அவர் பார்த்துட்டார். அதனால் இன்னைக்கு எனக்கு என்ன கிருபை தேவையோ அதை நான் கண் விழிப்பதற்கு முன்னமே கர்த்தர் தந்து விட்டார். ஒவ்வொரு நாளும் எதை குறித்தும் கலங்காதீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே. ஒரு நாள் எப்படி பிறப்பது என்பதே நமக்கு தெரியாது. ஒரு நாள் எப்படி பிறப்பது என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அந்த நாளை கடப்பதும் நமக்கு சத்தியமாகவே தெரியாது. அதை பிறப்பித்தவருக்கு தெரியும். ஆமென். காலங்களை சமயங்களை உண்டாக்கினவர் அவர், காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர். ஒரு நாள் பிறப்பதே நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அந்த நாளை கடப்பது நமக்கு சுத்தமாகவே தெரியாது. அதை பிறப்பித்தவருக்கு தெரியும். ஆமாம். நாளைய தினத்தை குறித்து நாம கவலைப்பட தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை. நீங்க கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்றார். அவர் பார்த்து கொள்வார். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். நோவா பேழைக்குள்ளே தங்கியிருந்து பல நாட்கள் கழிந்த பிறகு வேதம் சொல்லுகிறது 10ஆம் மாதம் 1 தேதியிலே சிகரங்கள் காணப்பட்டதென்று. இந்த 10ஆம் மாதத்திலே காணப்பட வேண்டிய நன்மைகளை ஒவ்வொருடைய கண்களுக்கும் கர்த்தர் காண்பித்து தருவாராக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 1 ராஜாக்கள் 8:20 வாசிக்கிறேன், கவனிங்கள். எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 8:20 எடுத்துட்டீங்களா? 435வது பக்கம். புதிதாய் பைபிள் படிக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொன்னது பழைய சிலருக்கும் அது பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். 1 ராஜாக்கள் 8:20. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தின் மேல ஒரு விஷயம் உங்கள் கரத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லிய உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீர். நீர் எனக்கு சொல்லிய உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீர். சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற கர்த்தர். சொன்னதை சொன்னபடியே. யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. சொன்னதை சொன்னபடியே சொல்லியபடியே செய்வாராம். ஒன்றை சொல்லிவிட்டு வேறொன்றை செய்கிறவர் அல்ல. ஆமென். நாம் அது நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது. நல்ல உற்சாகமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது, கொஞ்சம் வசதியாக இருக்கும்போது நிறைய செய்வோன்னு சொல்லுவோம். ஆமென். கொஞ்சம் சூழ்நிலை மாறும்போதே ஆமென் நாம் வேற எதையோ செஞ்சிட்டு இருப்போம். அன்னைக்கு நீங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா, ஆமாம் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அப்படி முடியல. ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார். சொன்னதை சொன்னபடியே. சாலமோன் சொல்லுகிறார், இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் யாருக்கு சொன்னார்? ஆமென். சாமுவேல் பிறப்பதற்கு முன்னமே சொன்னார். ஹல்லேலூயா. வார்த்தை பிறப்பிக்கப்படுகிறது. தாவீதின் இடத்திலே சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். நமக்கு ஒருவேளை இப்படி நினைக்கலாம், எப்பொழுதோ சொல்லிட்டார்,
எப்பவோ சொன்னது. ஆமென். பல காரியங்கள் நம்ம மறந்துடுவோம். அது நிறைவேறும் போதுதான் நமக்கு நினைவிலேயே வரும். யோசேப்புக்கு தான் கண்ட சொப்பனம் எப்பொழுது நினைவுக்கு வந்துச்சு தெரியுமா? அது நிறைவேறின போது. சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்பாக பணிந்த போது யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான். இந்த சொப்பனம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? எப்பவோ கொடுக்கப்பட்டது. பல நேரத்தில் நம்ம இப்போ வார்த்தையை தேடுகிறோம். ஆனால் நாம் தேடுகிற வார்த்தை நமக்காக எப்பவோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஆமென். இந்த வசனத்தில் இருந்து ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்மை குறித்து பேசும் கர்த்தர். நம்மை குறித்து பேசும் கர்த்தர். 2 சாமுவேல் 7:12-13 தாவீதினிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். ஆமென். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அல்லேலூயா. நம்மை குறித்து தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு நமக்கு தெரியும், சாலமோன் பிறந்தான், வளர்ந்தான். தாவீது மரணம் அடைகிறார். அந்த ஸ்தானத்திலே சாலமோன் இருக்கிறார். அப்பொழுது வெரி ஃபர்ஸ்ட் டைமா கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு ராஜாவாக இல்லை, எதுவுமே தெரியாது. சாலமோனே சொல்றேன், நான் போக்கு வரவு அறியாதவனாக இருக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் சாலமோனோடு பேசுகிறார். பல நேரத்தில் முதல்ல கர்த்தர் நம்மோடு பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னோடு அவர் பேசுகிறதை முன்னமே அவர் சொல்லி இருக்கிறார். என்னோடு பேசுகிற வார்த்தைகளை முன்னமே சொல்லி இருக்கிறார். அதை தான் என் கையிலே எழுதி கொடுத்திருக்கிறார். இது நான் பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உரைக்கப்பட்ட வார்த்தை. இதை என் கையில எழுதி கொடுத்திருக்கிறார். அந்தந்த சமயத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்தி என்னோடு பேசுகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் உன்னை குறித்து பேசுவது வேற, பரலோகம் உன்னை குறித்து பேசுவது வேற. உலக பேச்சால நாம வாதிக்கப்படுகிறோம், பரலோக பேச்சால நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க நம்மை குறித்து, பொதுவாகவே நம்மை குறித்து பேசுறாங்கன்னாலே நம்ம ரொம்ப காதை அப்படி இல்லை, ஊசி காதுல ஒட்டகம் நுழைந்தது மாதிரி நம்ம ஒரு இடத்துல இப்படி நடந்து போயிட்டு இருப்போம். நம்ம பேர் ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டிருக்கும். ஒட்டனை எப்படியாவது அதை கேட்டாகணும், இல்லைன்னா நமக்கு தூக்கம். ஏதோ என் பேர், ஏதோ என்ன பார்த்துட்டே அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நம்மை குறித்து உலகம் பேசுகிற பேச்சு இருக்கிறது, நம்மை குறித்து நம்மை சிருஷ்டித்தவர் பேசுகிற பேச்சு இருக்கிறது. ஆமென். இந்த உலக பேச்சுகள் நம்மை, அதனால நம்ம வாதிக்கப்படுவோம். அதனால் அவர் பேசுகிற வார்த்தை, இந்த காலை வேளையில் இந்த வாக்குத்தத்த செய்தி கேட்கும் போதே ஒரு ஆலோசனையை சொல்லுகிற வார்த்தை இதுதான். கிருபையாய் தேவன் நம்மை வார்த்தை கேட்க வைத்திருக்கிறார் என்றால் உன்னை குறித்து அவர் சொல்லிய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளே நம் காதுகளில் தொனித்துக் கொண்டிருப்பதாக, நம் இருதயங்களில் பதிக்கப்பட்டிருப்பதாக, நம்முடைய உதடுகள் உச்சரித்துக் கொண்டே இருப்பதாக. இந்த வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்றேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளே நம் காதுகளில் தொனித்துக் கொண்டிருப்பதாக, நம்முடைய இருதயங்களிலே பதிக்கப்பட்டிருப்பதாக, நம்முடைய உதடுகள் உச்சரித்துக் கொண்டே இருப்பதாக. காரணம், இவைகளில் ஒன்றும் தவறாது, இவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடியவைகள் இப்போதும் என்று சொல்லி சாலமோன் அந்த இடத்துல சாட்சியாய் நிற்கிறான்.
நம்மை குறித்து சொல்லிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். தாவீதை குறித்து சொல்லிய வார்த்தைகள் தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேறினது. தாவீதின் குமாரனை குறித்து சொல்லிய வார்த்தைகள் அவன் காலத்தில் நிறைவேறினது. கர்த்தர் எல்லா காலத்துக்கு ஏற்றாற் போல வார்த்தைகளை தருவார். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பார்த்தீர்களே, ஆனால் அந்த நாளுக்கான வார்த்தையும் கொடுத்திருப்பார், அவர்கள் காலத்துக்கான வார்த்தையும் கொடுத்திருப்பார். ஆமென். நெடுந்தூரத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கான வார்த்தையும் கொடுத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடும் அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கான வார்த்தையை தருகிறார், என்னுடைய காலத்துக்கான வார்த்தையை தருகிறார். அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கான வார்த்தைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிறார். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அந்த வார்த்தைகளை அன்றைக்கான வார்த்தையை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் 4 பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறான். 4 பெரிய ராஜாக்கள் துரத்தப்படுகிறார்கள். அழிக்கப்படவில்லை, துரத்தப்படுகிறார்கள். துரத்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானால் திரும்ப வரலாம். அந்த நேரத்தில் தான் சோதோமின் ராஜா ஆபிரகாமை எதிர்கொண்டு வரும்போது ஆபிரகாம் ஹெல்ப் தேவையில்லைன்ட்டான். ஹெல்ப் தேவையில்லைன்ட்டான். அந்த நேரத்தில் கர்த்தர் தரிசனமாக்கி சொல்கிறார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். ஆமென். அவங்களை குறித்து பயப்படாத, அவங்க வருவாங்க, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். ஐ எம் யுவர் ஷீல்டுங்கிறார். அப்ப அன்னைக்கான வார்த்தையை கொடுக்கிறார். நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன், நான் உனக்கு சந்ததியை தருவேன். அவன் காலத்துக்கான வார்த்தையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கீழே படிச்சுட்டு வரும்போது 4ஆம் தலைமுறை அவங்க மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் மீட்கப்படுகிற காரியத்தை குறித்து பேசுகிறார். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கான தேவன் நம்மோடு பேசும்போது நம்ம இந்த கண்ணோட்டத்தில் வார்த்தைகளை பார்க்கணும். இன்றைக்கான வார்த்தையை தருவார், என் காலத்துக்கான வார்த்தையை தருவார், அடுத்தடுத்த தலைமுறைகள் வார்த்தையை தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை கேட்கறதுக்கே நமக்கு ஆயுள் பத்தாது. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், தேவன் விளம்புவதை கேட்பேன். சங்கீதம் 85:8. நான் எதை கேட்பேன் தெரியுமா? தேவன் எதை விளம்பினாரோ. I will hear what God the Lord will speak. ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதுதான் நான் கேட்பேன். 62வது சங்கீதம் 11வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் ஒரு தரம் விளம்பினார், அதை நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். ஆமே. ஒரு மெசேஜை நாங்க எத்தனை தடவை கேட்போம்? நாங்க ஒரு மெசேஜே ஓட்டி ஓட்டி தான் கேட்போம். சிலர் மெசேஜ் கடையில் பாட்டு வந்தா அப்படியே இழுத்துருவாங்க. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், டேட்டா போயிடும். டேட்டா போனாலும் பரவாயில்ல, உனக்கான ரேமா போயிடக்கூடாது. எதுல ரேமா இருக்குன்னு தெரியாது. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். சவுல் தெரிந்தெடுக்கப்படுகிறான். சவுலை குறித்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் போது பேலியாளின் மக்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான். காது கேளாதவன் போல இருந்தான். உன்னை குறித்து தேவன் பேசும்போது இன்றைக்கான வார்த்தையும் தருவார், நீ இருக்கிற சூழ்நிலையை கடப்பதற்கான வார்த்தையும் தருவார், உன் காலத்துக்கான வார்த்தையும் தேவன் தருவார், உன் அடுத்த தலைமுறைகளுக்கான வார்த்தையும் தேவன் தருவார். இவைகளை உள்வாங்கணும். இதை கேட்டாதான் இந்த நாளை கடப்பேன் என்ற நிச்சயம் எனக்கு உண்டாகும். என்னுடைய ஆயுசு காலத்தில் இது நிறைவேறும் என்கிற நம்பிக்கை உண்டாகும். என் தலைமுறையை குறித்த அந்த நம்பிக்கை எனக்கு உண்டாகும். என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அந்நிய சத்தத்துக்கு என்ன செய்யுமா? விலகி ஓடும். நம்முடைய காதுகள் எதை கேட்க விரும்புகிறது?
கேட்க வேண்டிய வார்த்தைகள் இன்னும் அநேக காதுகள் கேட்காமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னை குறித்து உலகம் பேசுவதை கேட்பதில் நீ கவனம் செலுத்துகிறாய். உன்னை குறித்து உன்னதர் பேசுகிறதை நீ எப்பொழுது கேட்க போகிறாய்? எனக்காக தேவன் விளம்பின வார்த்தையை நான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். தாவீதுனுடைய வெற்றிக்கு பின்னாக இருந்த ரகசியம் இதுதான். தேவன் விளம்புவதை கேட்பேன். தேவன் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை குறித்து தேவன் பேசுகிறார். என்னை குறித்து பேசுறாரா? என்னை குறித்து தேவன் பேசும்போது அதுல சமாதானம் தான் இருக்கிறது. 85வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தில் அதுதானே. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லு, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கோருவா. நீ தேவன் விளம்புறதையே கேட்டுட்டு இருப்பேன்னா உன் இருதயத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சமாதானம். வேற யாரு சொன்னதை கேட்ட? இன்னைக்கு அநேகருக்கு சமாதானம் போக காரணம் என்னன்னா, உலகம் சொல்றதை கேட்டது. அவர் வார்த்தையை கேட்டவன். இங்க தாவீது இருக்கிற சூழ்நிலை என்பது கொஞ்சம் கிடையாது. சுற்றிலும் சத்துரு, ஜன்னலை திறந்தாலும் சத்துரு, கதவை திறந்தாலும் சத்துரு. ஆமாம், சுத்தி இருக்கிறாங்க. ஆனா தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் என்ன செய்வாராம்? சமாதானம் கூறுவார். அந்த வார்த்தை வரும்போதே சமாதானம். அவர் பேசுறாருன்னு நினைக்கும் போதே சமாதானம். ஹல்லேலூயா. சில போன் காலை பார்த்தா சமாதானம், பல போன் காலை பார்த்தா இருக்கிற சமாதானமும் அது என்ன நெட்வொர்க்கோ தெரியல. 2 நிமிஷம் தான் பேசுவாங்க, இருக்கிற கொஞ்சம் சமாதானமும் போயிடும். ஆமென். தேவன் விளம்புவதை நான் கேட்பேன். ஆமென். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் யாரிடத்திலும் நேரம் போக்குக்காக பேச மாட்டார். என்னை கூப்பிட்டு பேசுறாருன்னா என் காலத்தை கடத்துவதற்கல்ல, அந்த குறித்த காலத்துக்கு என்னை கொண்டு வருவதற்கு. ஆபிரகாமை கூப்பிட்டு பேசினது எப்படியாவது ஆபிரகாம காலத்தை, இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் ஏதாவது சொல்லி ஓட்டிடுவோம், அடுத்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் அப்படி இந்த 12 மாதத்தையும் ஓட்டிடுவோம், அப்படி எப்போ புது வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் அப்படி நியூ இயர் சர்வீஸை முடிச்சிருவோம். அப்படி காலத்தை கடத்துவதற்கு அல்ல தேவன் நம்மை அழைத்து பேசுவது, அந்த குறித்த காலத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்காக தேவன் நம்மோடு பேசுகிறார். நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. ஆமென். வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பல நேரத்தில் ஆண்டவர் நீங்க பேசி ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ வார்த்தையினால போயிட்டு இருக்கு. ஆமென். ஒவ்வொரு நாளும் சொல்லி காலங்கள் கடப்பதை குறித்து கலங்காதே, உன்னை அந்த நேரத்துக்கு கொண்டு வருவதற்காக குறித்திடும் வேளை உயர்த்திடுவார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது, அந்த நாள் வரும்போது நாமும் சாலமோனை போல சொல்லுவோம், இப்பொழுது கர்த்தர் தாம் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். தூக்கி 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 கொண்டு வரார். எப்படிங்க கொண்டு வரார்? 75வது வயதில் ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்கிறார், திரும்ப 86வது வயதில் அதே வார்த்தையை திரும்ப கொடுக்கிறார். அதான் அன்னைக்கு சொல்லிட்டார்ல, இப்ப எதுக்கு சொல்லணும்? ஏன்னா இங்க கேள்வி வர ஆரம்பிச்சுட்டா ஆபிரகாமுக்கு. எங்கெங்க கேள்வி வருதோ அங்க கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தையை தான் பதிலாகவே வைக்கிறார். புதிதாக எதுவும் வைக்கவில்லை, சொன்னதுதான் பதிலாக வைக்கிறார்.
75 கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆபிரகாமை 11 வருடம் காத்திருக்க வைத்தது. 86 கர்த்தர் கொடுத்த அதே வார்த்தை ஆபிரகாமை இன்னும் 14 வருடம் காத்திருக்க வைத்தது. ஒரு வார்த்தை 11 வருடங்களை கடக்க பண்ணுகிறது. அதே வார்த்தை மீண்டும் 14 வருடங்களை. இப்படி ஆபிரகாம் வாழ்க்கையில 25 ஆண்டுகள் கடந்தது. ஆமென். காலத்தை எப்படியோ கடத்தி கொண்டு போவதற்காகவா கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் என்றால் இல்லை. தேவன் குறித்த காலம், தேவன் குறித்த காலம். அப்படிதான் ஆமென். கர்த்தருக்கு தகுந்த காலம், குறித்த காலம். அது 21:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? சொல்லிய வார்த்தைகளை கொண்டு நம்மை அந்த நேரத்துக்கு நேராய் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தையை தந்து தந்து ஒவ்வொரு வார்த்தையும் கடத்துறீங்க. இல்ல இல்ல, வார்த்தை நம்மை கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஏன் வார்த்தை கடத்தி கொண்டு போகுதுன்னா அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை. யோசேப்புக்கு சொப்பனம் காண்பிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 105வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அந்த வார்த்தை அவனை தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. தூக்கிட்டு போகும்போது சில நேரத்தில் அப்படியே மேலே தூக்குவார். மேலே தூக்கும்போது எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்படியே சில நேரத்தில் வார்த்தை கீழே கொண்டு போகும். அப்போ எல்லாம் நமக்கு இருட்டாக தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஆமென். ஆனால் அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால், வார்த்தை கடந்து போகாது, வார்த்தை நம்மை கடக்க பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஏற்ற காலம், அந்த குறித்த வேளை, அந்த நாள் வந்தபோது வார்த்தை நிறைவேறினது. அதான் கர்த்தருடைய வார்த்தை எதுவரைக்கும் புடமிடுமா அது நிறைவேறும் அளவும், நிறைவேறும் அளவும். உன்னை குறித்து சொல்லிய வார்த்தைகள், அதுக்கு காது கொடு, அதற்கு காது கொடுங்கள். ஆமென். உங்கள் காதுகளில் அவைகள் தொனித்துக் கொண்டிருப்பதாக, உங்கள் இருதயங்களில் அவைகளை பதிக்கப்பட்டிருப்பதாக, உங்கள் உதடுகள் அவைகளை உச்சரித்துக் கொண்டிருப்பதாக. தேவன் விளம்பினார், நான் கேட்பேன். தேவன் ஒரு விசை விளம்பினதை நான் மினிமம் 2 தடவையாவது கேட்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேளுங்க. தாவீதினுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்த ரகசியங்கள் ஒன்று இதுதான். தேவன் ஒரு விஷயம் விளம்பினார், 2 தடவை கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. 2 காரியத்தை கூட சொல்லி செபிக்கிறேன். 2வது, ஆமென், இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு திரும்ப திரும்ப சாலமோன் முன்வைத்தது தன்னுடைய தகப்பனை அல்ல, தன் தகப்பனின் தேவனை. எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்கன்னு சொல்லல, கர்த்தர். இந்த காலை வேளையில என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, அவர் கர்த்தரானபடியினால் சொன்னது நடக்கும். ஆமென். கர்த்தர், the Lord என்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், அவரால் என்ன வேணுமானாலும் செய்ய முடியும். எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தாலும் அவரை விட்டு நீங்காத ஒன்று இருந்தது, அதுதான் கர்த்தத்துவம். அதை யார் நினைச்சாலும் நீக்க முடியாது, அது மாறாது. காரணம், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதப்பட்டது, கர்த்தத்து, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும் போது அவர் போய் பிலாத்து கிட்ட போய் பெர்மிஷன் கேட்பாராம். ப்ளீஸ் பிலாத்து, நான் உன்னை விடுதலையாக்கலாம் நினைக்கிறேன். ஆண்டவர் பார்த்து, நீ நினைச்சாலும் என்னை விடுதலையாக்க முடியாது. அவர் தான் சொல்லுகிறார், என்னோடு பேசுகிறது யார் என்ற அறிவு எனக்கு தேவை. என்னோடு பேசுகிறவர் யார்? தானியேல் 4:35 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், வானத்திலும் பூமியிலும் தமது சித்தப்படியே காரியங்களை நடப்பிக்கிறார்.
அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். எங்க நம்ம வீட்டில் நம்ம நினைச்சது செய்ய முடியும், பக்கத்து வீட்டில் போய் செய்ய முடியுமா? ஒரு கவுன்சிலருக்கு அவங்க தொகுதியில் சில காரியங்களை செய்ய முடியும், அடுத்த தொகுதியில் போய் செய்ய முடியுமா? ஒரு எம்எல்ஏக்கு அவங்க தொகுதியில் மட்டும் செய்ய முடியும், ஒரு முதல்வருக்கு அவங்க மாநிலத்தில் மட்டும் செய்ய முடியும், ஒரு பிரதமருக்கு அவங்க நாட்டில் மட்டும் செய்ய முடியும், இன்னொரு இடத்துல போய் செய்ய முடியுமா? அப்ப இந்த பூமியின் அதிகாரங்களுக்கெல்லாம் ஒரு எல்கை இருக்கிறது. அதுதான் நூற்றுக்கு அதிபதி வந்து இயேசுவின் இடத்திலே சொல்லுகிறான், நான் ஒருவனை, என் வேலைக்காரன் பலவீனமாய் இருக்கிறான், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இதோ சுகவீனமாய் படுத்திருக்கிறானே, அவனை போ என்றால் போவான். காரணம், அவன் எனக்கு கீழே இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற வியாதியை என் அதிகாரத்தை பயன்படுத்தி போன்னு சொல்ல முடியல. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா, இந்த பூமியின் அதிகாரங்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்கிறது. அதை தாண்டி செல்லாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கர்த்தர். உயிர்த்தெழுந்த இயேசு கடற்கரையில் நிற்கும் போது பேதுருவை பார்த்து யோவான் சொல்லுகிறான், அவர் கர்த்தர். அவங்க வலைய போடுறாங்க. ஏன்னா சொல்லிட்டார்ல, எங்க போட சொல்றாரோ அங்க மீன் இருக்கும், இல்லைன்னாலும் வரும். ஏன்னா அவர் யாரு? கர்த்தர். எசேக்கியேல் 36:36 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமே, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். என்ன சொன்னார்? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். அப்பொழுது அந்த வார்த்தை அப்பொழுது. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அப்பொழுது அந்த நாள் வரும்போது சாலமோனை மாதிரி நாமளும் சொல்லுவோம், இப்போதும். ஆண்டவர் திடீர்னு இந்த வார்த்தையை, இன்னொரு வார்த்தையை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். போன ஒரு கோயம்புத்தூரில் இருக்கும்போது இன்னொரு வார்த்தை அப்படியே இரவு நேரத்தில் தூங்க போகிற நேரத்தில் இன்னொரு வார்த்தை அப்படியே ஆண்டவர் சிந்தையில் அப்படியே ஒரு ஸ்பார்க் மாதிரி விழுந்துச்சு. ஓகே, மெடிடேட் பண்ணிட்டு அது கொஞ்சம் என்ன பலனாக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், இந்த மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் தராங்க. ஆனால் ஆமேன், ஆண்டவர் திடீர்னு இந்த வார்த்தையை கொண்டு வந்து, ஆமேன் இதுதான் சொல்லணும். ஆமாம், இப்போதும். வார்த்தை எப்படி விசுவாசிக்கணும்? ஒரு காலத்தில் அப்பொழுது என்று கேட்டுக்கொண்டிருந்த என் காதுகளிலே தேவன் இப்போதுன்னு கேட்க வச்சிருக்கிறார். அப்படி என்றால் நான் சுதந்திரிக்கும் காலம் சமீபமாய் வந்துவிட்டது. ஒரு காலத்துல அப்பொழுதுன்னு கேட்க இந்த காதுல இப்ப இப்போதுன்னு கேட்க வச்சுட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதானே திரும்ப திரும்ப கேட்க வச்சிட்டு இருக்கிறார். இப்போதும் யோசுவாவே, உன்னை எல்லா கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன். ஆமென். அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் திரும்ப கேட்க பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று. அப்ப தேவன் யாருக்கு வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க. வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அதை பெற்றுக்கொள்ளுகிறவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நிர்மூலமாகி, நான் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று. பாழாய் பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தி நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். சிலரை வச்சிருப்பார். நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களுக்கு தெரிய வைப்பார். அவன் பாழானதை தெரிய வைக்காம பயிர் நிலமாக்கினால் கர்த்தரால் ஆயிற்று என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த கல் ஆகாதென்று தள்ளப்பட்டதென்று எந்த கண்களுக்கு தெரிகிறதோ அந்த கண்களுக்கு தான் அது தலைக்கல்லாய் மாற்றப்பட்டதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கும் போது அவர்கள் சொல்வார்கள், இது கர்த்தராலே. உன்னை சிலருக்கு தெரியப்படுத்துகிற விதம் ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்.
ஆனால் கர்த்தராகிய நான். ஆண்டவரே, எனக்கு நீங்க சொன்னது வேற, ஆனா என்னை தெரியப்படுத்துறது இன்னொரு விதமா அல்லவா இருக்கிறது. உங்களை தேவன் எப்படி தெரியப்படுத்துகிறார்? அதுதான் ஆண்டவரே, கடைசி வரை இதுதான் ஆண்டவரே. அநேகருக்கு நான் பாடலானேன் என்று தாவீது சொல்லுகிறேன். எல்லாரும் என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, என்னெல்லாமோ பேசுறாங்க. அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன். ஆனா தாவீதை குறித்து கர்த்தர் பேசினது, தாவீதுக்கு ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன் என்றார். அவர் வேறு யாரும் அல்ல, தாவீதுக்கென்று அபிஷேகம் ஒரு கொம்பிலே கொண்டு வரப்பட்டதல்லவா. தாவீதுக்கென்று ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அபிஷேகிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கென்று கொண்டு வரப்பட்ட கொம்புல அபிஷேகம் இருந்துச்சு. தாவீதின் வம்சத்துல ஒருவர் எழுந்தருளினார். அவர்தான் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். தாவீது எப்படி அறியப்பட்டார் பாத்தீங்களா? கர்த்தர் சொன்ன பிரகாரம் தான் அறியப்பட்டார். எல்லாரும் அவரை எப்படி பாடினார்கள் தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இன்று நீ அறியப்படுவதல்ல, நீ அறியப்பட போகிறது. பாழான நிலம் பயிர் நிலமாகும். அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் இதை சொன்னேன், வேறொன்றை செய்வேன் என்றல்ல, அவர் சொல்லியபடி சொன்னது நிறைவேற்றுவார். மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அப்படியே செபிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:20 அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி. அப்ப தேவன் வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையானது என்ன செய்கிறது தெரியுமா? அவனை எழும்ப பண்ணுகிறது. அவனை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். முடங்கி கிடக்கிற சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை எழும்ப பண்ணும். சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரி, முன்னேற முடியாமல் முடங்கி கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான், எழும்ப பண்ணுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எழும்ப பண்ணி அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து எழும்ப பண்ணுகிறார். ஆமென். உட்கார பண்ணுகிறார். உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஸ்திரப்படுத்துகிறார். என்னை எழும்பி வர பண்ணி என்னை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்தி அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். என்ன காரியங்களை என்னை கொண்டு செய்விக்க விரும்புகிறாரோ அதை செய்விக்கிறார். செய்ய வேண்டிய ஞானத்தை, சாலமோனுக்கு இதை செய்ய வேண்டிய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கலாம். அது செய்ய வேண்டியது ஒன்று என் கையில் இல்லை, அவர் கையில் இருக்கிறது. ஆமென். வார்த்தை தந்தால் அதற்கு வேண்டிய எல்லாமே தருவார். சாலமோனுக்கு முதல்ல ஞானத்தை கொடுக்கல, சாலமோனுக்கு முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கல, சாலமோனுக்கு முதல்ல ஸ்தானத்தை கொடுக்கல, சாலமோனுக்கு முதல்ல வார்த்தையை கொடுத்தார். வார்த்தை. பாழா இருக்கிறவன்ட்ட ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கல, வார்த்தை தான். அவர் வசனத்தை அனுப்பிட்டார்னாலே இந்த நன்மை என்பது வார்த்தைக்கு பின்னாக கட்டி வைக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை எங்க போனாலும் பின்னாடியே போயிட்டு இருக்கும். ஃப்ரெண்டில் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது சொல்ற, என் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது போயிட்டே இருக்கும். ஆமென். ஆமென். எழும்பி வர பண்ணி உட்கார வைத்து சாலமோனை கொண்டு செய்ய வேண்டியவைகளை செய்விக்கிறார். இதற்கெல்லாம் சாலமோன் ஒரே வார்த்தையில் முடிக்கிறார், கர்த்தர் தாம் சொல்லியபடி. ஆமென். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். உங்க கையில கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருப்பாருண்டா, ஆமென், அது கர்த்தர் தரும் சுதந்திரம். அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்ய வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும்
எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். வார்த்தையை தந்தது கர்த்தர், எல்லையை பெரிதாக்குகிறது கர்த்தர். ஆமென். அவருக்கு தெரியுங்க, ஓய்வு நாள்ல எதையுமே எடுக்கக்கூடாது, மண்ணா எடுக்க போகக்கூடாது. அவருக்கு தெரிந்து சாட்டர்டே, நம்ம கணக்கில் சாட்டர்டே, அவங்க கணக்கில் ஃப்ரைடே, பழைய ஏற்பாட்டு கணக்கில் ஃப்ரைடே 2 மடங்கு கொடுத்தார். பார்த்தீங்களா? நாளைக்கு இவனுக்கு என்னது தேவை, நாளைக்கு வெளியே பொறுக்க போனா நாளைக்கு கடை லீவு, முந்தின நாளே கொடுத்தார். பார்த்தீங்களா? ஆமென். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆகாது. இது நம்ம கணக்கு, அவர் கணக்கு. பார்த்தீங்களா? ஆமாம், முந்தின நாளே எடுக்கிறாங்க. மற்ற நாள்லாம் பாருங்க, சிலர் கரெக்டா பொறுக்கிடுவாங்க, சிலருக்கு தங்கள் பலவீனத்தை நிமித்தம் சரியா வராது. ஆனா அளந்து பார்த்தா எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா இது அவருடைய கணக்கு, என் கணக்கு வேற, அவருடைய கணக்கு. அவர் தருகிற கணக்கு என்பது என்ன தெரியுமா? ஆமா, உங்க பார்வையில அவங்க வசதி உள்ளவங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குது, அவங்க பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்யப்படுது. கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்திருக்கிறார். எல்லாரும் சம்பாதிக்கிறது மாதிரி எனக்கு சம்பாதிக்க பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அளந்து பார்த்தா அந்த வீட்டுல நடந்தது இந்த வீட்டிலேயே நடக்குது. காரணம் அவருடைய கணக்கு என்பது. சிலர் ரொம்ப சம்பாதிச்சு இவங்களை விட டாப்பா போயிடலான்னு பார்த்தா நிறைய என்ன ஆயிட்டான். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு சம்பாதித்து. ஆமென். ஹல்லேலூயா. ரூத்தை பார்த்து, ரூத்து பொறுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கதிரா போவாஸ் பார்த்துட்டு, பார்த்ததும் தெரியுது பாருங்க அந்த ஓனருக்கு. நம்ம ஓனருக்கு நம்மளை பார்த்தாலே தெரியும், இவ காலையிலேருந்து சாயங்காலம் வர பொறுக்குனா கூட இவளுக்கு பத்தாது. அதனால போவாஸ் என்ன சொன்னா தெரியுமா? அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்க. அவளுக்காக. அரி கட்டும் போது பர்பஸா சிந்த மாட்டாங்க, அது கட்டும் போது சிலது கீழே விழும், அந்த கதிரை பொறுக்குவாங்க. ஆனா போவாஸ் பார்த்துட்டு சொல்றாங்க, அவளை யாரும் ஈனம் பண்ணக்கூடாது, அவளை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்க. பொதுவாய் சிந்தப்பட்டவைகள் எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், ஆனா எனக்காய் சிந்தப்பட்டது அது எனக்கு கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கும். அதே போலதான் உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கு சொல்லிய வார்த்தை அது நிறைவேறும். அப்பொழுது அப்பொழுது என்று கேட்க பண்ணினவர் இப்போதும் என்று கேட்க பண்ணியிருக்கிறார். காத்திருங்கள், சுதந்தரிக்கும் நாட்கள் சமீபித்து வந்துவிட்டது. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி முழங்காற்படி இல்லாம தேவ சமூகத்துல பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னது செய்து முடிக்க. 2 கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் நேற்றும் நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஓ காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ரிபலர ஹஞ்சர மலரதன ரிகடர பலரியாந்தர நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாற.
காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ரலரா துடரா மலரா நீரோ என்று மாறாதவர். வலது கரத்தை உயர்த்து, அவங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இப்போதும் கர்த்தர் தான் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். நான் நம்புறேன்பான்னு சொல்லுங்க. இந்த மாதத்தில் என்னை சுதந்திரிக்க பண்ண போறீங்கப்பா. இந்த மாதத்தில் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தர போறீங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு கிருபையாய் கொண்டு வந்து என்ன வார்த்தையை கேட்க பண்ணிருக்க. ஆண்டவரே, நான் தூரமா இருந்தாலும் என்ன இந்த சத்தம் கேட்க பண்ணி இருக்கிறீங்க. இப்போதும் என்று சாலமோன் சொல்ல வச்சது போல, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் சொல்ல வச்சது போல, தாவீதின் வேறும் குமாரனுமாய் வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களை பிள்ளைகளாக்கினவர், எங்களை நீங்க சொல்ல வைக்க போறீங்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் உங்களை குறித்து சொல்லிய வார்த்தைகளை உங்க நினைவுல கொண்டு வர முடிகிறதா? அது என்னைக்கோ சொன்னது. எஸ், அதுதான், அதேதான். அது எப்பொழுதோ சொன்னது அந்த வார்த்தை தான். அது சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது அதே வார்த்தை தான். ஆண்டவர், அது எனக்கு ஆரோக்கியம் இருக்கும் போது சொன்னது அதே வார்த்தை தான். நம்புறேன்பா. காரணம், நீர் கர்த்தர், நீர் மாறாதவர். சொன்னது நீங்க, அதனால் நடக்கும், நடந்தே தீரும், நடத்துவே. அதை யாருக்கு எதிர்க்க முடியும்பா? வானத்திலும் பூமியிலும் நீங்க சித்தமானது செய்றீங்க. உங்க சித்தத்தை உங்களுக்கு எங்கேயும் செய்ய முடியுது ஆண்டவரே. வேற எந்த அதிகாரத்துக்கு முடியாதுங்க. அவர் எங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அங்க செய்யறார். பார்வோன் பிடியில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவர் செய்ய நினைத்ததுதான் நடந்துச்சு. நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு முன்பாய் நீர் வைத்திருக்கிற இந்த மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை சுதந்திரிக்க பண்ண போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சாலமோனை மாத்திரமல்ல, என்னையும் நீர் சொல்ல வைக்க போகிறீர். என் வாழ்க்கையிலே இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை, நம்புவேனப்பா, நம்புவேன். Glory, நம்புவேன். சொல்லுங்க, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு ஏதுமில்லை, ஏதுமில்லை. ஆமென். துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும். நம்புவேனப்பா, நம்புவேன். ஆமென். சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆமென். நம்புவேன். கடைசியாய் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி. ஹalleluya. ரீபாலா சூடாராமா சேரபாலரதனா அந்தரலரதடரா. கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றினார், நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றுவார். காரணம் அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். இரக்கமும் கிருபையும் வல்லமையும் உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உடைய திருபாதம் பணிந்து தொழுகிறோம். கடந்த 9 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்ததும் அல்லாமல் ஆண்டவரே, நீர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினேன். அந்த தயவு தான்ப்பா எங்களை உங்க சமூகத்துல கொண்டு வந்து அமர வைத்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். மங்கி இருந்த நெறிந்திருந்த எங்கள் வாழ்க்கையை மீண்டும் பிரகாசிப்பிக்க பலனடையத்தக்கதான ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களோடு பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர். ஆண்டவரே, பல நேரத்தில் நாங்களும் எப்பொழுதோ சொன்னார், இன்னும் நடக்கலையே. ஆமே, நன்மை வரும் என்று எதிர்பார்க்கும் போதெல்லாம் வார்த்தையை தந்து தந்து எங்களை அந்த காலத்தை கடக்க பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தான் நினைத்தோம். இல்ல ஆண்டவரே, நீர் குறித்த அந்த வேலைக்காக எங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்பொழுது அப்பொழுது என்று கேட்கப்பட்ட ஆண்டவரே, கேட்க பண்ணின எங்கள் காதுகளில் இப்போதும் என்று சொல்ல வைத்தீரே. சாலமோன சாட்சியா சொல்ல வைத்தீரே. ஆண்டவரே, எங்களை நீர் சொல்ல வைக்க போகிறீரப்பா. சுதந்திரிக்கும் காலம் சமீபமாய் வந்துவிட்டது என்பதை இந்த நாளிலே சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களையும் சாட்சியாய் சொல்ல வைக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா. இதற்காக நீர் எழும்பி வர பண்ணி ஸ்திரப்படுத்தி செய்விக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. இந்த மாதம் முழுவது கர்த்தருடைய கிருபை தாங்குவதாக. வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் ஆண்டவரே கிருபைகளை கொடுத்து காத்துக்கோங்க. திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்கதா எல்லா நிலையிலும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. போக்கில் வரத்தில் கிருபையாய் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, பரவுகிற இந்த கொள்ளை நோக்கெல்லாம் விலக்கி மறைத்து சத்துருவின் கண்ணிகள், எதிரான ஆயுதங்கள் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் விலக்கி மறைத்து குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லாரையும் கிருபையாய் காப்பீராக. சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வெளி ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாய் ஆசீர்வாதமான மாதமாய் இருக்க கிருபை செய்யும். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இன்னுமே அறிகிற அறிவிலே வளர உமோடு நெருங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. காத்திருக்கிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கிற மாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே, நெடுநாள் காத்திருக்கிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் நாட்களாய் இந்த நாட்கள் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கட்டும். நல்ல செய்திகளை மாறி மாறி கேட்க பகிர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்தரலும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.